எங்கள் வீட்டிலே இந்த பெருஞ்சீரகனா இருக்குது. அப்பப்போ எதனா சமையலில் யூஸ் பண்ணணும்னு எங்கள் அக்கா மட்டன் குழம்பு வைக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. அவள் என்னென்னமோனா வறுத்து அரைச்சிக்கிட்டு இருந்தா என்ன வாசமாக இருந்துச்சு. நான்லாம் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மா கொடுத்த அந்த ஒரு பொடியை மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு ஒரு பாசமான குறிக்கோள் வச்சு போய்கிட்டு இருக்கேன். அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன், எடி நான் வைக்கிறேன்டி, நான்லாம் பிரியாணி பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டேன், மட்டன் குழம்பு என்ன மட்டன் குழம்பு பண்ணுறேன்னா, இல்லை நீ மட்டன் குழம்பே இனிப்பாக தாண்டி வைப்பேன், நீ பண்ண வேணாம் அப்படின்னு எங்கள் அக்கா சொன்ன காரணத்தினா, இல்லை சார் நான் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டேன், என்னென்னமுன்னா விட்டு போட்டேன், எதுவும் சரிப்படல, சரி நீ ஏன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் என்னோட அந்த கீ ரைஸ் பண்ணுறேன், தேங்காய் சாதம் என்ன மாதிரி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்புலேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அங்கே எண்ணெய் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நான் கரண்டியை தேடுறேன் அதை தேடுறேன்னு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு இது பண்ணுறதுக்கு இவ்வளோ அக்கா போகிறாங்கிற மாதிரி. தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோமா, ரைஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் மூடி வச்சு உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து மூடி வச்சு திறந்து பார்க்குறேன். குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். நல்ல வேளை எங்கள் அக்கா கம்மியாக தான் சாப்பிடுவாங்கிறதுனால எல்லாருமே வயிறார நல்லா சாப்பிட்டோம். பட் மட்டன் குழம்பு சுமார் தான், என்னோடது சூப்பராக